திமுக கூட்டணியிலிருந்து விலகியதாக ஐயுஎம்எல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் இருந்து விலகியதாக ஐயுஎம்எல் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. காங்கிரஸ் இடதுசாரிகளை தொடர்ந்து திமுக கூட்டணியிலிருந்து ஐயுஎம்எல் கட்சியும் விலகியுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் திமுக கூட்டணியில் இருந்து முக்கிய கட்சிகள் விலகிய நிலையில் இன்றுள்ள அரசியல் சூழலில் திமுக நாம் தொடர்ந்து பயணிக்க இயலாது என்றும் ஐயுஎம்எல் கட்சி தெரிவித்துள்ளது. இன்றுள்ள அரசியல் சூழலில் திமுகவுடன் தொடர்ந்து பயணிக்க இயலாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் ஐயுஎம்எல் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து விலகியதாக ஐயுஎம்எல் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காங்கிரஸ் இடதுசாரிகளை தொடர்ந்து திமுக கூட்டணியிலிருந்து ஐயுஎம்எல் கட்சியும் விலகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் திமுக கூட்டணியில் இருந்து முக்கிய கட்சிகள் விலகிய நிலையில் ஐயுஎம்எல் கட்சி அதிகாரப்பூர்வமாக விலகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். குறிப்பாக இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் தமிழ்நாடு மாநில குழு பொதுக்குழு இன்று நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக தேசிய தலைவர் முனிருல் மில்லத் பேராசிரியர் KM காதர் முஹிதீன் அவர்கள் தலைமையில் இந்த குழுவானது நடைபெற்று வருகிறது. மாநில பொதுச் செயலாளர் KM முகமது அபுபக்கர் முதலானோர் இந்த பொதுக்குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ந்து 1957 இந்திய முஸ்லீம் லீக் என்பது திமுகவுடன் தொடர்ந்து கூட்டணியில் இருந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறது. ஒரு நீண்ட நெடிய கால ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியை முறித்து கொள்ளலாம் என்று இந்த பொதுக்குழு கூட்டத்திலே முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு கூட்டணியாக இணைந்து செயலாற்றினோம். நம்மால் முடிந்த அனைத்து விஷயங்களையுமே கூட்டணியினுடைய வெற்றிக்காக செய்தோம் என்று அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். அந்த தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுகவுடன் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை முறித்து கொள்வதாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆனது தெரிவித்திருக்கிறது அந்த தீர்மானத்திலே. மேலும் திமுகவோடு கூட்டணியில் இருந்திருக்கக்கூடிய இடதுசாரிகள் திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தோடு தங்களுடைய அந்த அமைச்சரவையிலே பங்கேற்று அங்கு சென்று விட்டார்கள். காங்கிரஸ் முதலாகவே ஒரு முதல் ஆளாக திமுகவோடு தன்னுடைய கூட்டணியை முறித்து கொண்டது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வரிசையாக திமுக கூட்டணியில் இருந்த அந்த கூட்டணி கட்சியினர் தங்களை அந்த கூட்டணியில் இருந்து விலக்கி கொண்டிருக்கிறார்கள், விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் தன்னுடைய அந்த கூட்டணியை முறித்துக் கொள்வதாக இந்த தீர்மானத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 2026 நடைபெற்ற இந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் மக்களினுடைய ஆதரவோடு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிபெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த கூட்டத்தில் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைமையே தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த பாராட்டுகளை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு விடுமோ என்ற அச்சம் உருவாகி இருந்த ஒரு சூழலில் அதே போல பாஜக மறைமுகமாக ஆட்சி செய்து, அதாவது தமிழகத்தில் மறைமுகமாக ஒரு ஆட்சி செய்து விடுமோ என்ற நோக்கத்திலெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களுடைய அந்த அமைச்சரவை பகிர்மானத்தில் தாங்களும் இணைந்தோம் என்றும் அந்த தீர்மானத்திலே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுகவிற்கு பின்னடைவு ஏற்பட்டு கொண்டிருப்பதை இதன் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால் ஒரு கொள்கை கூட்டணியாக நாங்கள் பயணிக்கிறோம் என்று இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ்
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து திமுகவோடு பயணம் செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த அண்மை காலமாக திமுக கூட்டணியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். அந்த வகையிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் திமுக கூட்டணியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.